Welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல new set of vocabulary நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் மெட்டி அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் நிறைய பேர் ரைட் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. டோ ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கு இந்த மாதிரி கஸ்டம்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளாக உருவாக்கிக்கிட்டது தான் இந்த வேர்டை டோ ரிங். டோனா என்ன சொல்லுவோம்? கால் விரல்களுக்கு வந்து இங்கிலீஷில் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோ ரிங் கால் விரலில் நம்ம போடுறதுனால மெட்டிக்கு டோ ரிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் லைட்னிங். லைட்னிங் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். மின்னலுக்கு இங்கிலீஷில் லைட்னிங் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், த லைட்னிங் ஃப்ளாஷ்ட் அக்ராஸ் த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, வானத்தில் மின்னல் வெட்டியது. The lightning flashed across the sky அப்படின்னு சொல்கிறது. The two farm workers were struck by lightning. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, பண்ணையில் வேலை செய்கிற 2 பேரை மின்னல் தாக்கியது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் தண்டர். தண்டர் அப்படின்னா இடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடி இடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் தண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the sky grew dark and it started to thunder அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, வானம் இருட்டிட்டு வந்து மின்னல் வெட்ட தொடங்கியது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். தண்டர் ஸ்கேர்டு த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இடி வந்து குழந்தைங்கள பயமுறுத்தியது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இடி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் தண்டர் அப்படின்னும், மின்னல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் லைட்னிங் அப்படின்னும் சொல்லுவோம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் பெட்ரிகார். பெட்ரிகார் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இது ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தீங்க குவெரியில், மண் வாசனை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ திஸ் இஸ் த வேர்ட் பெட்ரிகார் அப்படின்னா மண் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த பெட்ரிகார் சேஞ்ச்டு மை மூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப வந்து டென்ஸ்டாக இருந்தேன், இந்த மண் வாசனை மழையில் வந்து அந்த மண் வாசனை வந்து என்னோடய மூடை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். another example, the smell of petrichor enticed me அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மண் வாசனை என்னை கவர்ந்து இழுத்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் பேட்டர். பேட்டர் அப்படின்னா இந்த மழை விழுகிற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த மழை துளியோட சத்தத்தை இங்கிலீஷில் வந்து பேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஹர்ட் த ரெயின் பேட்டர் ஆன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஜன்னலில் அந்த மழை தூறல் விழுந்த சத்தம் எனக்கு கேட்டது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் படல். படல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மழை காலத்தில் மழை பெருசாக பெஞ்சதுன்னா சின்ன சின்ன குளம் குட்டை அந்த சொல்லுவோம் இல்லையா, அதில் தண்ணி நிரம்பி இருக்குது, சின்ன சின்னமாக ரோட்டில் இருக்கிற பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா படல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு, வாட்ச் அவுட், டோன்ட் ட்ரெட் இன் த படல் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பார்த்து நட, இந்த குட்டையில் மிதிச்சிடாத அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்னைக்கு உங்களோட டிப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா, மழையுடைய அந்த சத்தம், அதை வந்து இங்கிலீஷில் பேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன். இது வந்து வேர்பாகவும் ஆக்ட் ஆகும், நவுனாகவும் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹர்ட் த ரெயின் பேட்டர் ஆன் த விண்டோ அப்படின்னு பார்த்தோம். இதில் இங்கே வந்து நவுனாக ஆக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்பா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெயின் பேட்டர்ட் ஜென்ட்லி அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் பேட்டர்ட் ஜென்ட்லி அவுட் சைடா, மழை துளி ரொம்ப ஜென்டிலாக வெளியில் விழுந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ that's it with the lesson. Now it's time for your quiz. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காணல் நீர் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெசர்ட்லலாம் வந்து பாலைவனத்துலலாம் வந்து பாலைவனத்தில் அப்படின்னு கூட எடுத்துக்க வேண்டாம், சம்மர் டைமில் நம்ம ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, நடந்து போகும்போதோ காரில் போகும்போதோ தூரமாக பார்க்கும்போது நமக்கு அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போக போக அதை பார்த்தோன்னா அது ஒரு ஃபேக் இமேஜாக இருக்கும். ஸோ தண்ணி இருக்காது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காணல் நீருக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you.